ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாய்ரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் போட்டதுக்கு நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அது ரொம்ப லென்த்தாக போனனால தான் நம்ம செகண்ட் பார்ட் கொஞ்சம் போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஐ ஹோப் எல்லோரும் பார்க்குறீங்க. ஸோ கமெண்ட் பண்ண முடியாதவங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் பாஸ்டல் ஃபிக்ஸில் வீக்லி ஒன்ஸ் இனிமேல் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்டு மற்ற நாள் ஃபுல்லாக இதில் தான் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நிறையா பேர் அந்த சேனலில் உள்ள வீடியோஸ் எங்கேன்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எதனால் அது எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அது என்கிட்ட சொல்லுங்கள், நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன்டாமா, நான் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். அதில் போயிட்டு பாருங்கள், ஒரு லாங் வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க, கிட்டத்தட்ட 4 minutesன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருப்பேன் ஏன் போடலன்னு. பிகாஸ் ஒய்டிலேருந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஒரு சில நிறைய வீடியோஸ், முக்கால்வாசின்னு சொல்லலாம், அவ்வளோ வீடியோஸையுமே நம்ம ப்ரைவேட்டில் போட வேண்டிய நிலைமையாகிடுச்சு. ஒரு சிலதுக்கு தம்ப்நெயில் ஒரு மாதிரி இருந்தனால போட்டோம், ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ 2 சேனலுமே நல்லா தான் இருக்குது, வீடியோஸும் பத்திரமா இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை தனியாக டவுன்லோட் பண்ணி டெலிகிராமில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேடா. அண்ட் போன பாட்டில் நான் ஸ்டெல்லாவுக்கு முன்னாடி ஜெனின்லாம் சொல்லி வச்சு மறுபடியும் அதை ரீஎடிட் பண்ணேன். ஸோ போன வீடியோவில் ஒரு சில இடத்துல எங்கேயாச்சும் ஸ்டெல்லாங்கிற நேமுக்கு பதிலாக ஜெனிங்கிற நேமை யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டே சரி ஜெனி அப்படின்னு நேம் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஓகே ஸ்டெல்லாவே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கும் நான் ஸ்டெல்லா அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆக்சுவலி இது கார்த்திகை மந்த் தான், என்னென்னு தெரியல, பக்கத்தில் கோயில் இருக்கனால ஃபுல்லாக ரேடியோ செட் அப்படி இப்படின்னு. யால் நோ, எனக்கு காலேஜும் ஓப்பன் ஆகியாச்சு, ப்ராஜெக்ட் ஒர்க் பீக்கில் போயிட்டுருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஒன்று மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், சப்போஸ் அக்கா முன்ன மாதிரி உங்களோட வாய்ஸ் இல்லை, எனக்கு பிடிக்கலக்கா அப்படின்னாலும் டோன்ட் வரி, நான் இன்ஸ்டாகிராமில் ஆஸ்க் மீ கொஸ்டின் வைப்பேன். ஸோ எதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு ஸ்மூத்தாக சொல்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கடா. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அப்டேட்ஸ் ஃபுல்லாக அதில் தான் நான் கொடுப்பேன். இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் இந்த 2ல் மட்டும்தான் நம்மளோட அப்டேட்ஸ் இருக்கும். பிகாஸ் அடிக்கடி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டுட்ருக்க முடியாதுல. ஸோ தட்ஸ் வை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும்டா. ஓகே, வளவலன்னு பேசிட்டேன், பிகாஸ் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு, சாரி. ஓகே, ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் என்ன பார்த்துருப்போனா, ஸோ ஸ்டெல்லாவை தப்பிக்க வச்சுருப்பா வயன். ஸோ அதுக்காக ஸ்டெல்லாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வயனை ஜேகேவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்பான். பிகாஸ் வயனுக்கு அவனை பார்க்கும்போது டெரராக இருந்தாலும், ஸோ வயனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரியான லைக் ஒரு ஒரு லவ்வோட ஒரு பார்வை. ஸோ அதனால் அவனும் எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வயனுக்கே பிடிக்காம தான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பா. அப்புறம் ஜேகே வீட்டுக்கும் போயிருப்பா. அங்கே போகும்போது கரெக்டாக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாவும் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ அது கரெக்டாக ஜங்குக்கும் பார்த்துருப்பான். ஆனால் அவன் லைட்டாக போதையாக இருந்தனால அவன் வயனை பார்த்து முறைச்சிருப்பான். ஓகேடா, கண்டினியூ பண்ணான். அப்போது வயன் செம்ம பீதியில் உட்காந்துட்ருக்கா. ஸ்டெல்லா போச்சு, நீ தான் மெசேஜ் பண்ணுறியா? நீ அனுப்பின மெசேஜ் வச்சு பார்த்துருப்பாரு, நான் செத்தன்ல. நீ மெசேஜ் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அவருக்கு எப்படி தெரியும்? இல்லை, நீ ஃபோட்டோ அனுப்பியிருந்தன்னா கண்டிப்பாக நான் மாட்டிடுவேன் ஸ்டெல்லா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பயமாகுது. ஜங்குக் கட்டின அந்த தாலியை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. அப்போது
அப்போ அவன் வச்சு விட்ட அந்த மஞ்சள் குங்குமம் அந்த தாலியிலேருந்து அப்படியே அவளோட கைக்கு வருது. பிகாஸ் அவள் பயத்தில் ரொம்ப கெட்டியமாக அந்த தாலியை பிடிச்சிக்கிட்டனால அவளே அறியாமல் அவள் தாலியை பிடிக்கிறா. பிகாஸ் அவளுக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி வருது. ஜங்குக் அந்த தாலியை அப்படியே பிச்சிடுற மாதிரி. அங்கேருந்து ஜங்குக்கோட கண்ணெல்லாம் செம்மையாக செவந்து போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பிகாஸ் அதில் ட்ராகன் தான் கலந்து கொடுத்துருக்கான்ல. ஸோ அதனால தான் இவன் ரொம்ப நாளாக குடிக்காமல் இருந்திருப்பான். இப்போது அகெயின் குடித்தனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டீ மச்சான், என்ன ஒரு மாதிரி சொர்க்கலோகம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கா? டீ ட்ராகனா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு இங்கே நிற்காத. இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, கிளம்பிடு அப்படின்னு அவன் கண்ணில் அவ்வளோ கோவம். ஸோ அப்படியே ட்ராகன் கிட்ட கன்வே பண்ணுறான். இப்போ ஃபோனை ரொம்ப இருக்காமல் அவனும் கையில் பிடிச்சிட்டு உள்ளே கதவை அப்படியே சாத்திடுறான். சாத்திட்டு வாயினா அப்படி விடாமல் பார்த்துட்டே இருக்கான். கடவுளே கடவுளே, எதுக்கு எதுக்கு என்ன இவ்வளோ இவ்வளோ கோவமாக பார்க்குறாரு? கடவுளே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் தப்பு பண்ணேன் தான். ஆனால் அந்த தப்பை நான் எவ்வளோ நாள் இவர்கிட்ட மறைச்சிட்டே இருக்க முடியும்? நானே ஒரு வாரம் போனதுக்கப்புறம் இவர்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலான் தான் இருந்தேன். யாராக இருந்தாலும் கோபம் வரும் தான். நான் இதுதான் என்னோடய ஃபேட், இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு என் மேலே கோவம் இருக்கும் தான். ஆனால் அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணுமா? அப்படி ஜேகேவும் என்ன பார்க்குற? எதுக்கிட்ட என்ன எப்படி பார்க்குற அப்படின்னு செம்மையாக கத்தி கேட்குறான். ஜங்குக்கா, ஏங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ கோவமாக இருக்கீங்க? ஏங்க வா. இல்லை. ஓ, அவன் நான் கூப்பிட்டா வரமாட்டல்ல, நானே வர்றேன் அப்படின்னு அவனும் அப்படியே உட்கார்றான் அவன் பக்கத்தில். ஃபோன் எடுத்து அவள் கையிலே கொடுத்துட்டு, என்ன ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போகிறேன், அது வரைக்கும் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருக்க, ஆனாலும் சொல்ல மாட்டல்ல, இங்கே ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போகிறீங்க, இது வரைக்கும் உங்கள் ஃபோனு உனக்கு தெரியாதா? இதுதான் என்னோடய ஃபோனுன்னு மாற்றி தரமாட்டியா என்ன? அப்படின்னு அவன் கன்னத்தில் கை வைக்கிறான், லைக் செல்லாமல் கிள்ற மாதிரி. அப்போ அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப அப்படியே அதிகமாகுது. பிகாஸ் அவளுக்கு தெரியும் அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு. இல்லைனா முன்னாடியே அவள் கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். ஆனால் ஒருத்தவங்களோட லைஃப்பில் விளாண்டு இப்போ அதுவே அவளுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி போதை தலைக்கீறி, லைக் அவள் கண்ணத்தை கிள்றதுக்கு பதிலாக வேறு எங்கெங்கேயோ மூஞ்சில் கிள்ளிகிட்ருக்கான். அப்புறமா ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே அவனோட தலையை வாயினோட நெஞ்சு மேலே வைக்கிறான். அவளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இவன் இப்படி வைக்கவும், ஏங்க என்ன பண்ணுறீங்க? ஏங்க எதுக்கடி இவ்வளோ வேகமாக துடிக்குது? எப்படியெல்லாம் எப்போ துடிக்கணும் தெரியுமா? உன்னை நான் முழுசாக பார்க்கும்போது துடிக்கணும்டி அப்படின்னு அவன் குடிச்சிருக்கனால அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனே அறியாமல் அவன் பாட்டில் பேசிகிட்டு இருக்கான். ஃபோனில் யாரோ மெசேஜ் பண்ணானுங்கடி, உனக்கு யார் பண்ணுறது? யாரோ ஃபோட்டோ அனுப்பியிருந்தானுங்க. எனக்கு வேறு கன்று கேராக இருக்குது, சரியா தெரிலடி யாருன்னு பார்த்து ரிப்ளை பண்ணு. அப்புறம் நான் பார்த்ததை நீ தான் பார்த்தேன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு கோவமாக இருக்க போகிறாங்க நீ ரிப்ளை பண்ணலன்னு. நான் என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன்டி. புரியுதா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே ஆகுது. நெஞ்சில் கை வச்சு ஒரு மாதிரி பெருமூச்சு விடுறதுக்காக போகிறா. ஆனால் நெஞ்சு மேலே இருக்குது ஜேகேல, அதனால் அவனோட தலையை ஒரு மாதிரி மெல்லாமல் கோதி விடுறா. அவனுக்கும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. என்ன பண்ணுற? ஏதோ பண்ணுறேன்னா இப்படி ஏதாச்சும் பண்ணி அதை காஜல் போட்ட கண்ணால் என்னை இப்படி பார்த்தே
உன் உடம்போட என் உடம்பையும் அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டி வைக்க சொல்கிற. என்னடி பண்ணுற நீனு? சொல்லு பார்க்கலாம். இவர் குடித்ததுனால அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால தான் அவர் என்னென்னமோ பேசுகிறாரா. தேங்க் காட். நல்ல வேலை. இது என்னோட நல்ல நேரம் நினச்சிக்க வேண்டியதான். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் குடிப்பீங்களா? ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். இந்த டிராகன் இருக்கானே, எலி மூஞ்சன், சி, அவன்தான் என்னை ஊற்றி கொடுத்துட்டான். நான் எவ்வளவோ வேணாம் வேணாம் வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த மூஞ்ச இருக்கான்ல, அவன்தான் ஊற்றி கொடுத்துட்டான். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, பிகாஸ் அவன் என் ஃப்ரெண்டு. உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனா என்ன அப்படின்னு அந்த போதையிலையுமே அவளை எதுவும் கஷ்டப்படுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அப்பா இவ்வளோ ஸ்டெடியாக இல்லாத போதும் அவரை என்னை ஹர்ட் பண்ணிட்டேனான்னு கேட்குறாரு. இவரை பற்றி என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு டைம் பார்க்கும்போது அன்னியன், இன்னொரு டைம் பார்க்கும்போது ரெமோ, இன்னொரு டைம் பார்க்கும்போது ரெண்டும் கலந்த மாதிரி. உங்களை நான் எப்போ தான் புரிஞ்சுக்குவேன்? நீங்கள் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கீங்க. உங்களை எப்போ புரிஞ்சுக்கிறனோ எனக்கு அப்போ தான் ஹாப்பின்னு சொல்ல முடியாது. அது ஒரு விதமான யோசனை. வயன் தூங்கலையா நீங்கள்? நான் தலகாணியில் படுக்க வைக்கட்டா? நீங்கள் பேசாமல் அமைதியை தூங்குறீங்களா? உங்களை தான். சங்குக்கா தூங்கிட்டீங்களா? அப்போ அவன் ஒரு குழந்த மாதிரி அவளோட நெஞ்சு மேலே தலையை வச்சுட்டு அவள் இடுப்போடு அவளை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். லைக் எந்த அளவுனா, அவள் பின்னாடி அவளை அந்த சாரிலாம் அப்படியே அவனோட கையோ ரொம்ப ஒட்டி இருக்கு. அந்தளவு அவளை ரொம்ப நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவள் மூச்சு விடுறது அப்படியே அவனோட கன்னத்தில் தெரியுது. பிகாஸ் இப்போ 2 பேருமே அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. என்னவர் ஒரு குழந்த மாதிரி என் மேலே படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஏங்க? ஒய் பொண்டாட்டி. என்னதுங்க? ஒய் பொண்டாட்டி, உன்னை தாண்டி கூப்பிடுறேன். பொண்டாட்டியா? நான் உனக்கு தாலி கட்டிட்டேன்ல, அப்போ உனக்கு பொண்டாட்டின்னு தானே கூப்பிடணும். குடித்தாலும் நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், பொண்டாட்டின்னு தான் கூப்பிடணும். புருஷன் கல்யாணம் பண்ண பொண்ணு பொண்டாட்டின்னு தான் கூப்பிடணும். ஒய் பொண்டாட்டி. என்னங்க, ஒரு சைடு எவ்வளோ பயமாக இருந்தாலும் இன்னொரு சைடு இவரை பார்க்கும்போது இவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல. மேபி இதுதான் டெஸ்டினியா? எனக்கு சத்தியமாக தெரியல என் லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன் நான் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது இந்த மினிட். இவர் இப்படி என் நெஞ்சில் சாஞ்சிருக்கும் போது. ஒய் பொண்டாட்டி. சொல்லுங்கள் என்ன வச்சுருக்கீங்க பொண்டாட்டிக்கு? ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்கு? நான் அழகாக இருக்கேனா? இன்றைக்கி தான் பார்த்தீங்க, அதுக்குள்ளே அழகாக இருக்கேனா நான்? ரொம்ப அழகாக இருக்கு. இந்த வேர்ல்ட்லே பியூட்டிஃபுல் விமன். அந்த விமன் மேலே எப்படி கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் எவ்வளோ ஒரு சுகமான ஃபீலிங் தெரியுமா? நல்லா இருக்குடி, நல்லா மெத்துன்னு. அப்போ எதை சொல்கிறீங்க மெத்துன்னா? எதுவும் எனக்கு தெரியல. உன் மேலே எப்படி படுத்துறியதே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இது சங்குக்கா. ஏங்க? ஐயோ, வாங்க போங்கன்னா சொல்லணும். அயன் வா போன்னு பேர் சொல்லிலாம் கூப்பிடாத. என்ன உனக்கு இப்போ வேணும்? எனக்கு ஏன் அவ்வளோ தூக்கம் வருது? ஆனாலும் என் கண்ணு முன்னாடி நீ வந்துட்டு போகிற. நீ எவ்வளோ பியூர் தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னும்போது என் கண்ணை பார்த்த தெரியுமா? செத்துட்டேன். அங்கேயே நான் விழுந்துட்டேன்டி உனக்காக. ஏன்டி நீ ரொம்ப ரியலாக பியூராக இருக்க. அப்போ எனக்கு அவளே அறியாமல் டியாஸ் வருது. இல்லை சங்குக்கா, நான் பியூர் கிடையாது, நான் ரியலும் கிடையாது. அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ண ஒரு விமன் நான். அப்புறம் எப்படி நான் பியூராக அண்ட் ரியலாக இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் ஏன் எவ்வளோ நம்புறீங்களா? ஆனால்
உங்கள் நம்பிக்கைக்குரியவெல்லாம் நான் எனக்குமே நடக்கலையே. இப்போ கூட நீங்கள் பார்த்துருவீங்களான்னு பயம்தான் வந்துச்சே தவிர உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லைங்கிற அந்த ஒரு தாட் எனக்கு வரவே இல்லை ஜங்குக்கா. எனக்கு சுத்தமாக வரல. கண்டிப்பாக நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒய் பொன்னாட்டி, என்னடி ஏதோ தண்ணி செஞ்சது, தண்ணி குடிக்கிறியா என்ன? தண்ணி தான் குடிக்கிறேன். எதுங்க வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? மூச்சை விட முடியாத மாதிரி பிடிச்சிருக்கேனா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் பேசாமல் தூங்குங்க. அதான் ஒரு மாதிரி போதையாக இருக்குல்ல. அதை விட நீ கட்டிருக்க அந்த புடவை, நீ வச்சிருக்க அந்த மல்லிகைப்பூ, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி போதையாக்குதுடி. குழந்தை பெற்றுக்கிறியா? எனக்கு பெற்று கொடுக்குறியா? உன்ன மாதிரி ஒரு குட்டி தேவதை வேணும், என்ன மாதிரி ஒரு குட்டி மினியேச்சர். என்ன திடீர்னு இப்படி பேசுகிறானேன்னு தோணும்ல? தெரியலையே, கேட்கணுன்னு தோணுதே. உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டெல்லா, அவளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவள் போன நாள் தானே எனக்கு நீ கிடச்சிருக்க. பொன்னாட்டி, இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. உளர்றேன், நான் ஏதோ போதையில் உளர்றேன். காலையில் ஞாபகம் கூட இருக்குமான்னு தெரியலையே. பொன்னாட்டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ அப்படின்னு போதையிலையும் உளர்றான். அவளும் இதை கேட்டுகிட்டே இருக்கா. எங்க உங்களை தான். தூங்கிட்டிங்களா? அதை எப்படி தூங்குவேன்? நீயும் தூங்கு, நானும் தூங்குறேன். எவ்வளோதான் போதையாக இருந்தாலும் உன்னோட வாய்ஸ் கேட்டதுமே ஒரு மாதிரி கிக்காக ரெடி பொண்டாட்டி. வாடி போடி சொல்லலாம்ல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பொண்டாட்டியை வாடி போடின்னு கூப்பிடுவானுங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நமக்குன்னு ஒருத்தி வருவா, அவளை இந்த மாதிரி செல்லமாக வாடி போடின்னு கூப்பிடணுன்னு. ஆனால் நீ அதை ரெஸ்பெக்டாக பார்த்தியன்னா நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருவேன். சொல்லு பார்க்கலாம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடுங்க. எனக்கு நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எது ஹாப்பினஸ்ஸை கொடுக்குதோ அதுதான் எனக்கும் ஹாப்பி. அப்போ ஜேகே டக்குன்னு எனக்கு ஹாப்பியே நீ தான். உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸ். சொல்லப்போனால் என்னோடய ஹாப்பினஸ்க்கான சோர்ஸே நீ தான் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் இப்படி குடிச்சிட்டு மனசில் உள்ளது எல்லாத்தையுமே பேசுகிறான். பிகாஸ் அவனுக்கு பாஸ்ட் லவ்வும் செட் ஆகலை. மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் ஸ்டெல்லாம் போயிட்டா. லாஸ்ட்டாக வந்து ஒரு பொண்ணு. ஸோ அவகிட்ட நீ மொத்த லைஃபே போட்டு சரண்டர் ஆகிட்டு அவ்வளோ ஆசையாக லவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கான். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் அப்படியே வாங்கிக்கிட்ட சொல்கிறான். நார்மலாக ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஒருத்தவங்க எவ்வளோ கோவமாக, எவ்வளோ ரூடாக, எவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குழந்த மனசு, யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நமக்கு கம்ஃபர்ட் பண்ணிட மாட்டாங்களான்னு. ஸோ அந்த குழந்த மனசை ஜெக்கே வயன்கிட்ட காட்டுறான். வயனுக்கும் புரியுது, நீங்கள் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் நீங்கள் குழந்தைங்க, நீங்கள் ஒரு குழந்த. ஏன் எவ்வளோ கோவமாக வெளியில் நடந்துக்கிட்டாலும் குடிச்சிட்டு பாய்ஸ் மனசில் உள்ள எல்லாத்தையுமே ரியலாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. குடிக்கும்போது தான் நீங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்கன்னே தெரியுது. சாரிம்மா, சாரி ஜங்குக்கா. நான் தான் ஸ்டெல்லாவை அனுப்பி வச்சேன். எனக்கு சத்தியமாக தெரியாது அவள் இந்த மாதிரி ஒரு ஜென்டல்மேனை ஏமாற்ற போகிறான்னு. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பேன். பட் இந்த கேஸ் என்னால் அது முடியல. பிகாஸ் அவள் அடமெண்ட்டாக இருந்துட்டா, அவளோட லைஃப் தான் வேணும்னு. நானும் என்ன பண்ண முடியும்? என்னோடய ஃப்ரெண்ட் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணுறா. இப்போ ஜங்குக்கும், ஒய் பொண்டாட்டி என்னங்க சாப்பிட்டியாடி? நான் போய் சாப்பிட்லாம். ஐயோ, நடக்கக்கூட முடியாமல் இப்படி என் மேலே சாஞ்சிருக்கீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டு கூட்டிகிட்டு போவீங்களா? குழந்த கடிச்சிருவேன். என்ன சொன்னேன்? குழந்தையா நான்? அப்போ பால் கேட்கட்டா? அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு லைக் ஒரு மாதிரி ஆகுது. என்னது? எனக்கு தெரியும் பொண்டாட்டி, சும்மா புருஷன் கலாச்சேன். அப்படிலாம் சட்டுலாம் பாஞ்சிட மாட்டேன். 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்குள்ளே நான் வர்றேன்.
ஏங்க நீங்கள் பேசாமல் பாடுங்க. அப்படி குடிச்சிட்டு என்னென்னமோ வளர்றாரு. பாதி மனசில் உள்ளது, மீதி ஃபுல்லாக அவரோட ஆசை. என் கூட இந்த மாதிரி இருக்கலான்னு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல வயன். யாருக்கிட்டேயும் அவ்வளோ ஈஸியாக விளைந்துட மாட்டேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால தான் இவ்வளோ சீக்கிரம் இவர்கிட்ட ஜெல் ஆகிறியா? ஆர் இவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. ஓய் பொண்டாட்டி, என்னங்க போய் சாப்பிட்டு வாப்போ. எனக்கு இங்கே வந்து அசைகிறதுக்கே மனசே இல்லை. ஆனால் இப்படியே படுத்துருந்தான்னு வச்சுக்கோ, சத்தியமாக உன்னால் மூச்சு விட முடியாது. நீ நெஞ்சில் விடுற மூச்சு காற்று வயிறு மேலே என் உடம்பு, ஐயோ நல்லா சாப்பிட்டு கொளுத்து போயிடுங்க. ஏன்னா இவ்வளோ நேரமும் உன் மேலே தாங்கிக்கிட்டியா? போதும் முன்னாடி போ பார்க்கலாம். என் ஜெல்லம் இல்லை, போங்க பார்க்கலாம். குடிச்சிட்டு என்னென்ன ரகலை பண்ணி வச்சுருங்க, நீ ரெக்கார்ட் பண்ணி காட்டு. வீடியோவை பார்க்கும்போது தெரியும். டேய் குழந்த மாதிரி பண்ணிருக்கியா இல்லை எப்படி பண்ணியிருக்கேன்னு. அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஏங்க நீங்கள் பேசாமல் தூங்குங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அச்சோ ட்ரபிள் கொடுக்குறேனா? உனக்கு ட்ரபிளாக இருக்கேனா? ட்ரபிள் மேக் பண்ணுறேனா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எனக்கு தொல்லையாலாம் இல்லை. ரொம்ப அன்பான கணவனாக இருக்கீங்க. அதே சமயம் கோவமும் வருது. அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டடியாக இல்லைன்னா கூட, நீங்கள் கோவத்தில் இருந்தால் கூட என்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு மனசு. ஏன் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஜங்குக்கா, எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் பியூர், ரொம்ப பியூர். நான் தான் அப்படி கிடையாது. உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி என்னென்னமோ. ஆனால் எனக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் வரைக்கும் இருக்குது. உங்கள் ஃபேமிலி, ஸ்டெல்லாவோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. அவளோட தப்பும் இருக்குது. பிகாஸ் ஒருத்தவங்கள லவ் பண்ணுறோன்னா அந்த லவ்வில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு நம்ம யாரையுமே கல்யாணம் பண்ணாமல் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவன் தான் வேணும்னு நிற்கிறோம்ல, அதுலேயே அவங்களுக்கு தெரியும் நம்ம பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பொண்ணும் அவன் மேலே தான் ரொம்ப பைத்தியமாக இருக்கா. வேறு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவள் கண்டிப்பாக இருக்க மாட்டா. கல்யாணம் வரைக்கும் போகவே செய்யாது நம்ம மாப்பிள்ளை பார்த்தான்னு. ஆனால் அது ஸ்டெல்லாவுக்கு புரியலையே. நானும் அவளுக்கு புரிய வைக்கல. அப்போ நான் ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஃபேக் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேனா? ஏன் ஜங்குக்கா இந்த ஒரு மொமெண்ட்டில் எனக்கு எல்லாத்தையுமே ஹிட் பண்ண வைக்கிறீங்க? ஒயன் என்னங்க இப்போ மல்லிப்பூ வச்சிருக்கல்ல? ஆமாம், ஒரு நாள் உன்னை பைக்கில் அப்படியே லாங் ரைட் கூப்பிட்டு போவேன். அப்பையும் அழகாக அந்த மல்லிப்பூ வச்சுட்டு அழகாக சாலையெல்லாம் கட்டிட்டு ஒன் சைடாக பைக்கில் உட்காந்து ஷீட்டுப்போ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உடம்போட என் உடம்ப ஒட்டி என் கூட பைக் ரைடு வரியா? ஐயோ அது எப்படி வராமல் இருப்பேன்? நான் வருவேன். நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா? அது எப்படி நான் கூப்பிட்டு போகாமல் இருப்பேன்? சில்லுன்னு காற்றடிக்கும். அந்த காற்றுல இடுப்பு ரொம்ப குளிரும்ல. சி ஜங்குகா அப்படிலாம் அவகிட்ட பேசாத. ஆனால் உங்களோட ஜாக்கெட்குள்ளே வந்துடுவேன். குளிர் போயிடும். அப்படியா? அப்போ இன்னும் குளிர்ச்சுன்னா இன்னும் நெருங்கி வருவியா? அப்படின்னா அப்படியே ஒயனோட ஒத்தட பக்கத்தில் வர்றான். ஒயனுக்கும் ஜேக்கியும் மொத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. அவளோட உதட அப்படியே இப்போ தான் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். எப்பட்ரி நல்லா ஒரு மாதிரி பளபளன்னு பழுத்த தக்காளி மாதிரி இருக்கே, எப்படி? அதுதான் தெரியல ஏன் இப்படி மாறிச்சுன்னு. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக அமைதியாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ ஏதோ பண்ண வரும்போது தான் அதுவும் ஏதோ பண்ண வருது ஜேகே. அப்போ அவனும் அப்படியே இன்னும் பக்கத்தில் போகிறான். ஜிக்கியோட மூச்சு காற்றும் வாயினோட மூச்சு காற்றும் அப்படியே ரொம்ப கலந்து சூடாக இருக்குது. அப்போது முத்தெல்லாம் கொடுக்கல, 2 பேரோட கீழ் உதோட அப்படியே படுது. ஒயன் என்ன பண்ண போகிறீங்க?
உனக்கு வேணான்னா சொல்லு, அப்படியே என்னோட தலையை குனிஞ்சிருவேன். அதான் வேணும்னா என்னோட கீழ் உதடோட உன்னோட கீழ் உதட வச்சு லைட்டாக அழுத்தம் கொடு, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான். ஒயனுக்குமே அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியல. அப்போ அவளோட கீழ் உதட வச்சு அப்படியே ஜேக்கியோட உதடோடு அழுத்துறா. அப்போ அவனுக்கு புரிஞ்சுக்குது, சரி ஓகே இவளுக்கும் முத்தம் கொடுக்குறதுல இஷ்டம்தான் அப்படின்னு. அப்போ அவனும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஒயனோட கீழ் உதட அவனோட 2 உதடையும் வச்சு நல்லா முத்தம் கொடுக்குறான். ஒயனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் அப்படியே அமைதியாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நிற்கிறா. அப்போ அவன், பொண்டாட்டி என்ன சங்குக்கா உனக்கு பிடிச்சிருக்கா? எது? இப்போ ஒன்று பண்ணனே, அதில் 2 பேரோட எச்சிலுமே கலந்துருக்கு, அது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அது சங்குக்கா நீங்கள் தூங்குறீங்களா? நான் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு வரேன், எங்கள் அம்மாவுக்கு. அப்போ பிடிக்கலையா? அகெயின் வந்து கொடுக்கட்டா அப்படின்னு அகெயினும் போயிட்டு இந்த தடவை வேறு மாதிரி, இது பிடிச்சிருக்கா? உனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, இல்லை பிடிக்கலன்னா வேறு மாதிரி உனக்கு பிடிக்கிற மாதிரி மாற்றிக்கிறேன், ஓகேவா பொண்டாட்டி? எங்கள் வயன் இதுக்கு மேலே நீ மறைக்கவே கூடாது. அப்படி மறைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை விட செல்ஃபிஷ் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உனக்கு இன்றைக்கி ஃபுல்லாமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அப்படி உனக்கு இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு நாளைக்கு உண்மை என்னென்னு அவர்கிட்ட மார்னிங் சொல்லிடு, அவனுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு அவளுக்குள்ளே அவளே ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப அழகாக அந்த தலகாணி பக்கத்தில் கொண்டு போயிட்டு அவனோட தலையை கோதுன மாதிரியே படுக்க வைக்கிறா. பா, ட்ராகன் அப்பப்போ இப்படி ஹெட் மசாஜ் பண்ணி விடுவான். அப்போ கூட எனக்கு இவ்வளோ சுகமாக இருந்ததில்ல, ஆனால் நீ பண்ணும்போது ரொம்ப சுகமாக இருக்குது, குழந்தை அம்மா தூங்க வைக்கிற மாதிரி. அம்மா நீங்கள் நானே இப்படி ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் பண்ணுறேன்னா, அம்மா இல்லாத எத்தனையோ பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு பொண்டாட்டின்லாம் ஒன்று வரும்போது தாங்குன்னு தாங்குவானுங்கள்ல, கொடுத்து வச்சவனுங்க. அண்ட் இப்போ நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணது என்னோட பாக்கியம்னு அப்படின்னு ஒயனோட கண்ணை பார்த்து இவ்வளோ நேரம் பேசிட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறான். ஜங்குக்கா குக்கி மா, ஜங்குக்மா என்ன தூங்கிட்டாரா? சரி தூங்கட்டும், சாக்ஸ் கலட்டாமல் அப்படியே தூங்கிட்டாரு அப்படின்னு ஒயன் அப்படியே ஜங்குக்கோட காலில் இருந்து அந்த சாக்ஸ் எல்லாம் எடுத்து விடுறா. அவங்க ரூமுக்கு வெளியில் தான் டெரஸ், அப்படியே வெளியில் டெரஸில் போய் நிற்கிறா. அவளோட கல்யாணம் அவளோட வெட்டிங்கோட அந்த ட்ரெஸ் அப்படின்னு அந்த மூன் லைட்டில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த நிலவோட வெளிச்சம் அவளோட ஃபேஸ் மேலே படுது. அண்டு அப்போ அவளோட ஃபேஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அவள் அங்கேருந்து அவளோட ஜுவல்லரி ஒன்றா கலட்டிக்கிட்டு இருக்கா. பிகாஸ் அவள் இவ்வளோ நேரம் வந்து கலட்டிட்டு அவளும் அப்படி கையில் வச்சுட்டு நிற்கிறா. இப்போ அவளோட கழுத்தில் ஜங்குக் மாட்டி விட்ட அந்த ஒரு தாலி மட்டும்தான் இருக்குது. அப்போ அவள் கையை பார்க்குறா. அச்சோ, அந்த மஞ்சள் குங்குமம்லாம் ஜேக்கியோட நெத்தி மேலே பட்டுச்சா? ஐயோ, இப்போ போய் தொடச்சி விட்டுடலாமா அப்படின்னு போய் பார்க்குறா. போய் பார்த்தா ஜங்குக் அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கான். திரும்பி அவன் இந்த சைடு திருப்பி அதை துடைக்கிறதெல்லாம் ஆகாத காரியம். அப்போ அவளும் ஜுவல்லரி எல்லாம் ஜுவல் பாக்ஸில் வச்சுட்டு பேசாமல் வந்து படுத்துடுறா. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஸ்ட்டு ஜேக்கி அப்படியே ஒரு மாதிரி நெளிகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்மையாக தலைவலியாக இருக்குது. எப்பா என்னடா அது, எப்படி தலைவலிக்குது, என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்சேன்னு தெரியலையே, நேற்று என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், ஏன் இப்படி ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது அப்படின்னு அவனும் அப்படியே நினச்சிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒயன் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கா. ஜேகேவை அப்படியே லைக் பார்த்த மாதிரி, ஆனால் அவள் தூக்கத்தில் இருக்கா. அப்போ ஜேகே அவளோட சேலையோட முந்தானை
அப்படியே ஜேகேயோட கை பக்கத்தில் இருக்கு. அதை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். அதை எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். உன்னோட ஸ்மெல் ஆடிது. குட் மார்னிங் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அவளோட கன்னத்தில் போயிட்டு, ஐயோ முத்தம் கொடுக்கலாமான்னு தெரியலடா ஜங்குகா. இல்லை அவளுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அவளுக்கு இஷ்டம் இல்லாதக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீ பண்ணக்கூடாது ஜங்குகா, நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட கன்னத்தை மட்டும் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்ணாடியை பார்க்குறான். அவனோட நெத்தியில் அப்படியே அந்த நேற்று வைன் தாலிலேருந்து விழுந்த அந்த மஞ்சள் குங்குமம்னு அதெல்லாம் அப்படியே இருக்குது. டேய் ஜங்குகா, என்னடா அது? மஞ்சள் என்ன, குங்குமம் என்ன, இதெல்லாம் ஓ மோரக்கட்டையில் எப்படிடா வந்தது? டேய் என்ன நடந்துருக்கு அப்படின்னு வாயினை பார்த்தா அந்த சைடு திரும்பி படுக்கிறா. அவளோட மூஞ்சி மேலேயே அந்த சூரியனோட வெளிச்சம் பட வருது. அப்போ ஜேகே, நான் சூரியன் சார், என் பொண்டாட்டியோட தூக்கத்தை கெடுக்குறீங்களா? பிச்சிருவேன். அவள் நிம்மதியாக தூங்கணும், அதை விட்டுட்டு அவள் தூக்கத்தை கெடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பிளானை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ்லேயே வச்சுருவேன், கர்டன்ஸ் இழுத்து விட்டு. புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கர்டன்ஸ் எல்லாம் ஒயினோட ஃபேஸ் மேலே அந்த சன்லைட் படாத மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அப்போ அவள் திரும்பி படுக்கும்போது தான் பார்க்குறான், ஓ அவளோட தாலியிலேருந்து விழுந்த அந்த குங்குமம் மஞ்சள் தான் என் நெத்தியில் ஒட்டிருக்கா. அப்புறம் தாலி கட்டும் போது தாலியில் கொஞ்சமாக பூ வச்சு தாலி கட்டுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. அவள் தலையில் உள்ள பூவும் எனக்கு இப்போவே போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து அவளுக்கு தலையில் வச்சு வேணும்னு தோணுது. எனக்கு பிடிக்கல இந்த வாடின பூவோடு அவள் பார்க்கும்போது. அவள் ஃபேஸும் வாடி இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே வெளியில் போகிறான். இப்போ ட்ராகன், மச்சான் என்ன நைட்டு சரகை ஊற்றி விட்டேனே, என்ன ஜாலியாக இருந்தியா? சனியனே, நீ தானே இந்த வேலையை பார்த்து விட்டது. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீ உள்ளே போய் தாப்பா போட்டு என்ன மச்சான் பண்ண? ட்ராகனை எப்படி வச்சு செய்யலான்னு நானே பொண்டாட்டியும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். மச்சான் சொல்லப்போனா நீ உன் பொண்டாட்டியை தான் எப்படி வச்சு செய்கிறேன்னு பிளான் பண்ணணும். அப்போ ட்ராகனோட வாய் மேலே ஜேகே ஒன்று கொடுக்குறான், அவன் என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு என்கிட்டே வந்து மற்றவளுங்களை பேசுகிற மாதிரி பேசினான்னு வச்சுக்கோ, இதை விட டபுள் மடங்கு அடி விழுகும் ட்ராகனா. புரிஞ்சதா? புரிஞ்சதுப்பா. அவன் பொண்டாட்டின்னு வரும்போது தானே அவன் போகிறீங்க. புரிஞ்சது நல்லா புரிஞ்சதுடா எனக்கு அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டுறான். நான் வரமாட்டேனே, இனிமேல் நான் வரவே மாட்டேன், இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்டா அப்படின்னு சும்மா ஒரு ஃபேக் க்ரைங்க போட்டுட்டு அவனும் அந்த சைடு போயிடுறான். அந்த சைடு வயன் அப்படியே எழுந்து பார்க்குறா. விடிஞ்சிருச்சா? எவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? அச்சோ ஃபோனில் அலாரம் வைக்க மறந்துட்டோம், அதான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா? ஜங்குக்கா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு அங்கே இல்லை. பிகாஸ் அவன் தான் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டானே. அப்படியே வெளியில் மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ வயனுக்கும் லைக் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும்ல, மாமியார் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வரும்போது அந்த ரூமை விட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும்ல, லைக் ஹஸ்பண்ட் பின்னாடியே சுற்றிட்டு தெரிவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வயனும். இப்போ எப்படி வெளியில் போகிறது? நான் குளிக்கணுமே, அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க, எது நடந்தாலும் நடக்கலைனாலும் கண்டிப்பாக குளிச்சிடணும் வயன்னு. ஆனால் இப்போது எப்படி? அவரை கூப்பிடலாமா? ஏங்க ஜங்குக்கா, என்னங்க என்ன வரவே மாட்டுறாரு அப்படின்னு அப்படியே படுத்த மாதிரி யோசிச்சு பார்க்குறா. நேற்று அவன் என்னென்னலாம் பேசியிருப்பான்னு. ஏங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, போக்கி மாதிரி இருந்தீங்க நேற்று, ஆனால் நீங்கள் அகைன் பொறிக்கி மாதிரி மாறிடுவீங்களா? இல்லை போக்கியும் நீங்கள் தான் பொறிக்கியும் நீங்கள் தான். ஜங்குக்கா, அத்தை செருப்பால் அடிப்பாங்க வயன். ஏங்க ஜங்குக் பேபி, ஐயோ இது கிரிஞ்சாக இருக்குடி,
நம்மளே எழுந்து போய் கூப்பிடுறது தான் பெட்டர் அப்படின்னு அவளும் அப்படியே எழுந்து போயிட்டு கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஏங்க வச்சுச்சோ விசில் அடிக்காத வயன், ஏய் என் வீட்டுக்குள்ளே எவன்டா வந்து விசில் அடிக்கிறது அப்படின்னு ஜேகே பார்த்தா நல்லா கதவுலேருந்து தலை மட்டும் எட்டி பார்க்குது. பொண்டாட்டி என்ன வேணும் அப்படின்னு அவனும் பதிலுக்கு விசில் பண்ணுறான். வரீங்களா ப்ளீஸ், என்ன வேணும் என்ன வேணும், எங்கே வாங்க இது வரேன் அப்படின்னு அவனும் புரியாமல் வர்றான். வந்துட்டு அப்படியே கதவை அடைச்சிடுறான். எதுவும் வேணுமா? அது எதுவும் வந்துடுச்சா, அது எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எது? அதான் பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் வருமே, அது எதுவும் வந்துடுச்சா? போய் வாங்கிட்டு வரட்டா? என்ன யூஸ் பண்ணுவா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ என்னாச்சுமா? என்னாச்சுமாவா? இல்லைங்க, நான் வெளியில் போகணுமா? கார் எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வரேன். ஏங்க அப்படின்னு ஒயின் ஜங்கு கூட கையை பிடிக்கிறா. அப்போ அவள் பிடிச்சிட்டே ஜங்கு கூட உதட பார்க்குறா. நேற்று ராத்திரி 2 பேருக்கு கொடுத்துக்கிட்ட அந்த முத்தம் 2 பேர்த்துக்கும் அப்படியே ஞாபகம் வருது. ஜேகேக்கும் லைட்டாக அப்போ தான் ஞாபகம் வருது. அது 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்டில் அங்கிட்ட இங்கிட்ட திரும்பிக்கிறாங்க, ஒருத்தர் பார்க்காம. அது இல்லைங்க, உங்களுக்கு இது சொன்னாலும் புரியுமான்னு தெரியல. அது பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன முதல் நாள் மாமியார் வீட்டில் இப்படி தான் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். அதுக்கு புருஷன் பின்னாடியே தெரிவாங்க. அப்புறமா மாமியார் கூட கொஞ்சம் பழகுனதும் தான் செட் ஆகும். அதனால தான் எனக்கு வெளியில் வர ஒரு மாதிரி இருந்தது. அதான் வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லைங்க? இல்லைங்க, வேறு எதுவும் இல்லை. அதனால தான் கூப்பிட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா? ஜாக்கி ஜான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணல அப்படின்னு பார்க்குறான். அயன், நீ என்னங்க குளிக்கணுமா நீ? ஆமாம் குளிக்கணும். ஒன்றுமே நடக்கலைனாலும் குளிக்கணுமா? இல்லைப்பா, ஜஸ்ட் ஐம் ஆஸ்கிங், அவ்வளோதான். எனக்கு இதை பற்றிலாம் சுத்தமாக தெரியாது. பொண்ணுங்க கிட்ட தானே அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சொல்லுவாங்க, அதான் கேட்குறேன். ஆமாங்க, அது அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க, எதுக்கு சொல்லுவாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓ, அப்போது நான் வெயிட் பண்ணட்டுமா? எதுக்கு? குளிச்சுட்டு வர அதுவரை எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்? அது நீ வா, நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும். ராத்திரி நடந்தது எதுவும் ஞாபகம் வந்துருச்சா? இல்லை, அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னதுங்க? எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போவே கேட்டுருங்க. என்ன சங்கக்கா? சில் எதுக்கு ஒரு மாதிரி பதற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு கேட்கணும், குளிச்சுட்டு வா அப்படின்னு அப்படியே ஒரு சாரி எடுத்து அவளோட கையில் கொடுக்குறான். அந்த சாரி ஒரு மாதிரி அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இதை கட்டுறதுக்கு ப்ளீட்ஸ்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரீ ப்ளீட்டிங் சில்க் சாரி இல்லைல்ல, ஒரு மாதிரி ஒர்க் சாரி தானே. ப்ளீட்ஸும் ரொம்ப அழகாக நிற்கும். முக்கியமாக பின் பண்ணாத ஷோல்டர் சைடு ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்கில் போட்டு வா. அப்போது எனக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி பயமாகுது. அப்போ போனவ அப்படியே திரும்பி ஜங்குக்கா கட்டி பிடிச்சிக்கிறா. ஜங்குக்கா, நான் போயிட்டு வருவேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும். ஜங்குக்கும் திருப்பி அவளை கட்டி பிடிச்சிட்டு உனக்காக நாய்க்குட்டி மாதிரி இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். போயிட்டு வா, நான் இங்கே தான் உனக்காக இருப்பேன், ஓ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அப்போ அவளும் உள்ளே போயிட்டு குளிக்கும் போதெல்லாம் அவளுக்கு இந்த ஒரு யோசனை தான். அப்போது அந்த தாலியை அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறா. இப்போ ஜங்குக் ஆல்ரெடி தாலியில் பாதி குங்குமம் மஞ்சள்லாம் போயிடுச்சு. இப்போ குளிக்கும் போது ஃபுல்லாக போயிடுமே. பொண்டாட்டி அந்த வாசம் மேலேருந்து போயிடும்ல. அகைன் புதுசாக கல்யாணம் ஆனதும் ஒரு வாசம் அது வரும்ல அப்படின்னு வெளியே நின்று லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒயின் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் துவட்டிட்டு அந்த சாரி கட்டிட்டு ரொம்ப பயந்து அப்படியே வெளியில் வர்றா. அப்போ ஜங்குக்கும் அப்படியே வெளியில் நிற்கிறான். அவள் எப்படா வருவா,
அந்த சாரியில் அவளை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளும் அப்படியே வெளியில் வர்றா. ஏங்க, ஓ மேடம், சாரி, அவங்களோட பியூட்டியில் மெஸ்மரைஸ் ஆகி நின்றுட்டு இருந்தனால நீங்கள் வந்து தெரில மேடம். அது இல்லைங்க, பின்ன அது அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜேகே அப்படியே அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவளை அப்படியே மிரர் முன்னாடி நிற்க வச்சு, எங்கே பாரு பொண்டாட்டி, எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அப்போ அவனே தாலி வெளியே எடுத்து போடுறியா? இல்லை நான் எடுத்து போடட்டா வித் யோர் பர்மிஷன்? அது நானே எடுத்து போட்டுறேங்க அப்படின்ட்டுன்னு அவன் நெஞ்சுக்குள்ளே இருந்த தாலியை அப்படியே அவளே எடுத்து வெளியில் போடுறா. அழகான சாரி, கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறோட உள்ள அந்த தாலி அப்படியே நெஞ்சில் அழகாக நிற்குது. அப்போ ஜங்குக்கும் பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறான். பக்கத்தில் ஒரு குங்குமம் டப்பா இருக்குது, அதை எடுத்து அவளுக்கு அழகாக ஃபஸ்ட்டு தாலியில் வச்சு விடுறான். எனக்கு ஏனே தெரியல, இந்த தாலியை வெறுமனை பார்க்க பிடிக்கலடி பொண்டாட்டி. இந்த மாதிரி குங்குமத்தோடு வச்சு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? உனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒட்டுன்னா வேணாம், இனி வைக்கல. இல்லை எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க. ஒன்றும் இல்லைண்ணா, நான் சொல்கிறேன். உனக்கு நெத்தியில் குங்குமம் வச்சு விடவா? இது என்ன கேள்வி? கல்யாணம் ஆகிடுச்சுல, நீங்கள் தான் வச்சு விடணும், வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக்கும் அந்த குங்குமத்தை எடுத்து அழகாக அவளோட நெத்தியில் வச்சு விடுறான். வச்சு விடும் போது அவளே அறியாமல் அவள் கண்ணை மூடிடுறா. அந்த மொமெண்ட் அப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜங்குக்கும் அப்படியே குங்குமம் வச்சு முடிச்சுட்டு இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ அவள் காது பக்கத்தில் போயிட்டு, பொண்டாட்டி என்னங்க, என் கூட லைஃப் லாங் உளராத ஜேகே, உளராத, என் கூட லைஃப் லாங் எப்படியே இருந்துடுறியாடி. உன்னோட இந்த ப்ரெசன்ஸ், உன்னோட இந்த பியூட்டி, உன்னோட இந்த இன்னசென்ஸ், உன்னோட இந்த லவ், கேர், பியூர்னஸ் எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருப்பியாடி பொண்டாட்டி? அப்போது என்னால் முடியல, நான் இருக்கேன் ஜங்குக்கா, ஆனால் என்னை விட்டு நீங்கள் போயிட மாட்டீங்கல்ல. என்னாச்சுடி, எதுக்கு அழுதுட்டுருக்க? இங்கே பாரு. இல்லை இப்போ மிரரில் 2 பேர் எப்படி பார்த்துக்கிட்டோமோ அப்படியே பார்த்துக்கலாம். ப்ளீஸ் ஜங்குக்கா, என்னை கட்டி பிடிக்கிறதுல இருந்தால் மட்டும் எழுந்துடாதீங்க ப்ளீஸ். சரி, என்னாச்சு? எது ஒரு மாதிரி ஆகுற? எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா? நேற்று எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா பொண்டாட்டி? இல்லை, அது எப்படிங்க நீங்கள் ஹர்ட் பண்ணுவீங்க? நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன். ஜங்குக், ஏங்க, நான் என்ன சொன்னாலும் இப்படியே என் கூட நெருக்கமாக இருப்பீங்களா? இப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்ட அப்புறமா அப்போ இப்படி அவள் சொன்னதுமே இன்னும் நல்லா இறுக்கமாக கட்டிக்கிட்டு, நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் எனக்கு இருக்க மட்டும் குறையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கா, நேற்று குடிச்சிட்டு வளர்னீங்க நிறையா. குடித்தாலே வளரிருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்று எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேன்னா என்ன? கிடையாது, ஏன்னா நீங்கள் ஹர்ட் பண்ண கிடையாது. உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் ஜங்குக்கா. பொண்டாட்டி, நீ அப்பையிலேருந்து இதை மட்டும்தான் சொல்கிறீங்க. ஜல்லம் இல்லை, சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். ஜங்குக்கா, சாரி, ஸ்டெல்லாவை கல்யாணத்துலேருந்து அனுப்பி வச்சது நான் தான். அது ஜங்குக்கா அப்படின்னு அவளால் முடியல, ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்றா. அப்போ ஜங்குக்கோட கண்ணு ஒரு மாதிரி கோவமாக மாறுது. அப்படியே பின்னாடி இருந்தே வயனோட நாடியை பிடிச்ச கண்ணாடியை பார்த்துட்டே சொல்லு என்னென்ன அப்படின்னு அவனோட பொடி இன்னும் நல்லா இறுக்கமாகுது. ஜங்குக்கா, ஸ்டெல்லாக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருந்தது, ஆனால் சத்தியமாக தெரியாது அவங்கள மாதிரி ஒரு பியார் சொல்ல தான் அவள் ஏமாற்றிட்டு அவள் லவ்வர் கூட போக போகிறான்னு நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவள் அந்த கல்யாணத்தில் இருந்து போகிறதுக்கு.
எல்லாத்துக்குமே நான் தான் ஜங்குக்கா ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நான் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நேற்று நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கள்ல, அப்போ கூட எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பிகாஸ் ஸ்டெல்லா தான் மெசேஜ் பண்ணியிருந்தா, அவள் ஆள் கூட ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் நீங்கள் அதை பார்த்துறீங்க. பட் நீங்கள் போதையில் இருந்தனால எதுவுமே உங்களுக்கு தெரியல ஜங்குக்கா. எனக்கு தெரியும் டி பொண்டாட்டி அப்படின்னு ரொம்ப கோவமா ஒயனோட அந்த ஷோல்டர் பக்கத்தில் போயிட்டு ஒரு மாதிரி கடிக்கிறான். அவளால் முடியல. ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அவள் இப்படி சொல்ல சொல்ல அவனோட அந்த பிடி இன்னும் ஒரு மாதிரி இறுக்கமாகுது. அவளால் மூச்சு கூட விட முடியல. அந்தளவு அவளை ரொம்ப ஒரு மாதிரி போட்டு இருக்கிறான். ஜங்குக்கா அது சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் மறைக்கணுன்னே விரும்பலை ஜங்குக்கா. அதனால தான் இப்போ கூட எழுந்ததுமே அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லலான் இருந்தேன். என்னை பைத்தியக்காரன் நினச்சிட்ருக்கியாடி? சத்தியமாக அப்படிலாம் நினைக்கல ஜங்குக்கா. நான் சத்தியமாக உங்களை அப்படிலாம் நினைக்கல. பைத்தியக்காரன் நினச்சியா இல்லையா? சத்தியமாக இல்லை ஜங்குக்கா அப்படின்னு ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து திரும்புறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் ஜங்குக் அவளுக்கு எங்கேயுமே திரும்ப முடியாதபடி அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிருக்கான். ப்ளீஸ் ஜங்குக் உங்களோட ஃபேஸை பார்க்க விடுங்க. அதான் கண்ணாடி வெளியே பார்க்குறல்ல, சொல்லு என்னை பைத்தியக்காரன் நினச்சியா அப்படின்னு கத்துறான். சத்தியமாக இல்லை ஜங்குக்கா. கத்தாதீங்க ப்ளீஸ், என் அழகில்லை. கத்தாதீங்கம்மா ஜங்கு ப்ளீஸ்மா. எங்க கத்தாதீங்க. எதுக்கு அவளை அனுப்பி வச்ச? அப்படி நீ அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா கூட அவங்க 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சுருப்பேன்ல. ஏன்? ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அப்போ நான் கேட்டவனா? இப்போ உன்னை கட்டி பிடிச்சது இப்படி நிற்கிறேன்ல, நான் கேட்டவனா? இல்லை ஜங்குக்கா, நீங்கள் வர்த் மோர் தென் 100% வர்த். ஆனால் உங்களுக்கு டிசர்வான ஒரு கேர்ள் நான் கிடையாது ஜங்குக்கா. இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க. என்னை ஸ்லாப் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் என்னை ஸ்லாப் பண்ணிடுங்க, என்னை அடிச்சிடுங்க ஜங்குக்கா. இது எனக்கான ஒரு தண்டனையாக கூட இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறா. எனக்கு இப்போது கிளாரிஃபிகேஷன் வேணும். அவளை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி பாவமாக மனமேடையில் உட்காந்துருந்தனே, என்னை பார்க்க தானே செஞ்ச. அப்போ கூட என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலையே. அவள் போயிட்டா நீயும் சேர்ந்து ட்ராமா தானே பண்ணியிருக்க வயன். தப்பு தான் ஜங்குக்கா, தப்பு தான் ஜங்குக்கா. ப்ளீஸ் ஜங்குக்கா, சாரி அப்படின்னு நிறைய டைம் கேட்குறா. இப்போ ஜங்குக்கும் எனக்கு இதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீ அழுதுக்கோ சிரிச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்போ என்னோடய மனசு அங்கே எவ்வளோ துவைச்சிருக்கோம். எவ்வளோ பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேன். அதெல்லாம் நீ பார்த்துட்டு சும்மா தானே இருந்த? ஆமாம் ஜங்குக்கா, அது எல்லாமே தப்பு தான். மடத்தனம் பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதா மட்டும் நாங்கள் பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாமே போயிடுமா? சொல்லுவயன், எல்லாமே போயிடுமா அப்படின்னு கேட்குறான். சொல்லு, எத்தனால என்னை ஏமாத்திட்டு லவர் கூட அவள் போகணும்? அப்படி ஒரு கேவலமான ஃப்ரெண்டுக்கு நீயும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கியா? இல்லை அவள் தான் உன்னை ஃப்ரெண்டாக்கி இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ண வச்சாளா? சொல்லுவயன், என்னை ஏமாத்துறமேனு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் கூட அது கில்ட் ஃபீல் இல்லவே இல்லையா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. அப்போது வயன் அப்படியே ஜேகேயோட அந்த நெருக்கமான பிடியிலேருந்து திரும்புறதுக்காக பார்க்குறா. பிகாஸ் இப்போ அவளுக்கு அந்த கண்ணாடி வழியாக ஜேகேயோட ஃபேஸ் பார்க்க பிடிக்கல. அவளுக்கு ஜேகேயோட கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் போல இருக்குது. ஸோ அதனால தான் அவள் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு அவள் கேட்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் ஜேகேயோட அந்த பிடி இன்னும் ரொம்ப தான் இறுக்கமாகுது. ஜேகேம்மா ப்ளீஸ், சாரி ஜேகே, சாரி. எனக்கு தெரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு. ஜேகேம்மா ப்ளீஸ்,
நீ என்னை கண்ணாடி வெளியாக பார்க்குற. ஆனால் எனக்கு உன்னை அப்படி பார்க்குறதுக்கு எனக்கு உன்னை அப்படியே ஐஸ் டு ஐ பார்க்கணும். ப்ளீஸ் ஜெய்க்கிம்மா, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு உன்னோட பக்கம் என்ன திருப்புனா என்ன சொல்லுவேன்? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்? உண்மையெல்லாம் சொல்லிட்டியா? வேறு எதுவும் வச்சிருக்கியா? இல்லை ஒயன், இல்லை ஒயன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல. இல்லை ஜேகே, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே. அப்படின்னு அவளோட கண்ணீர் துளி அவளோட விழிகள்லேருந்து வலிஞ்சு அப்படியே அவன் நெஞ்சோட ஓடுது. அப்போ ஜேகே அகைனும் கேட்குறான், ஒயன், ஐ ரிப்பீட்டட் அகெயின், என்கிட்ட வேறு எதையாச்சும் மறைக்கிறியா? இல்லை இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறியா? ஜெய்க்கம்மா, நான் ஷாராக சொல்கிறேன், அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இருந்து நான் எதையுமே மறைக்கலை. இவன் சிங்கிள். நான் அவங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். சாரி இவ்வளோ லேட்டாக கேட்குறதுக்கு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ வயனும் அப்படியே ஒரு மாதிரி ஜெய்க்கோட கண்ணியாக இந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு, கிடையாது ஜெய்க்கம்மா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஓ, உனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படி தானே? ஆமாம், தைரியமாக சொல்லுவேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது கிடையாது கிடையாது. சரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன் டைம் கேட்குறான். சொல்லிட்டேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஜெய்கே அப்படின்னு அவள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா தான் அவளை அப்படியே திருப்புறான் அவனோட பக்கமா. அப்போ அவள் அழுதுருப்பாள்ல, அவளோட கண்ணு தண்ணீர் நீங்கள் எல்லாத்தையுமே எப்படி தொடச்சி விட்டுட்டு, எனக்கு நேற்றே தெரியும் ஒயன், நீ தான் ஸ்டெல்லாவை கல்யாணத்துலேருந்து அனுப்பி வச்சிருக்கேன்னு. அப்போ ஒயன் செம்ம ஷாக்கு அப்படியே பார்க்குறா. அதுதான் ஜெய்கே, எப்படி அவங்களுக்கு தெரியும்? அந்த ஃபோனில் ஸ்டெல்லா அண்ட் அவனோட ஆள் பிக் வரும்போதே நான் பார்த்துட்டேன். போதையில் இருந்தனால ரொம்ப கிளியராக தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அது நீயா இப்போ சொல்கிறேங்கிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப நேரம் என்னை ஏமாற்றாமல் சொல்லிட்ட பற்றியா, அதுவே எனக்கு போதும் என் அப்படின்னு. இப்போது இவ்வளோ நேரம் ரொம்ப கோவமாக இருந்த ஜெய்க்கியோட வாய்ஸ் அப்படியே ரொம்ப சாஃப்டாக மாறுது. என்னை ஏமாத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரியாக குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சுல்ல அப்படின்னு நேற்று ராத்திரி நடந்தது எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். பிகாஸ் அவனுக்கு இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. லைக் ஒயன் ஒரு மாதிரி அழுகு போனது, அண்ட் ஜேகே கிட்ட ஒரு மாதிரி பேசினது அப்படின்னு. ஆனால் ஜேகே அவனோட மனசார தான் எல்லாமே பேசியிருப்பான். ஆனால் ஒயன் எப்படா இது சொல்வா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருப்பான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, அந்த ஃபோன் பார்த்ததுமே. ஆனால் அட் த செகண்டில் அந்த ஒரு மொமெண்ட் தான் அவன் யோசிச்சு பார்த்தான். ஜேகே, இப்போ ஸ்டெல்லாம் போகலன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு தேவதை கிடச்சிருக்கவே மாட்டா. அது எப்படி ஒயன்? அவள் போகிறதுக்கு நீயே ரீசன், எனக்கு நீ கிடைக்கிறதுக்கும் நீயே ரீசன். அட் லாஸ்ட் யூ ஆர் மைண்ட், நவ் யூ ஆர் ஃபுல்லி மைண்ட். நீ என்னோடவ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அதை நினச்சிட்டு அந்த கோவத்தை ஃபுல்லாக அப்படியே காம் டவுன் பண்ணிவிட்டு அவனும் இருந்திருப்பான். இவ சொல்லட்டும், அவளுக்கு டைம் கொடுக்கலான்னு. ஸோ 1 வீக் நினச்சிருப்பான். 1 வீக்குள்ளே அவள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா என் மைண்டில் இவ தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவன் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் 2 பேருமே உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப ரொம்ப லாங்காக நீடிக்கும். இல்லைன்னா பாதியிலேயே அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஃபைட், சந்தேகம் எல்லாமே வந்துடும். ஆனால் என்னோடதில் அது எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். 1 வீக் டைம் கொடுக்கலாம். ஆனால் அவன் மேலே உள்ள கோவம் எனக்கு இருக்குது. அதை பற்றி பேசும்போது நீ எப்படியும் கோவப்படுவ ஜெய்கே. ஆனால் அவளை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு இப்போ ஒயன் சொல்ல அவள் ஆல்ரெடி நினச்சி வச்ச மாதிரி அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு அவளை இன்னும் இறுக்கமாக தான் கட்டி அணைச்சிருப்பான். ஸோ இப்போ தான் ஒயனுக்கு புரியுது,
சொல்லுவேன். உன் மேலே அதிகமாக கோவப்பட்டேன். எனக்கு அப்போவே உன்னை ஸ்லாப் பண்ணி எதுக்கு என்ன சொல்லலை, எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் இப்படி ட்ராமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னு தான் தோணுச்சு. அட் த சேம் டைம் நீ என் கூட இருக்க பற்றியா, என்னை பார்க்குற பற்றியா அந்த ஒரு சாஃப்டான பார்வை அது கல்லஞ்சையும் கரைச்சி விட்டுருது. எவ்வளோ ஸ்டபர்னாக இருந்தாலும் அந்த ஒரு பார்வை அப்படியே என்னை ஃப்ளாட் பண்ணிடுறவன் டோட்டலி அப்படியே உனக்குள்ளே என்னை இழுத்துடுறேன். அந்த ஒரு பார்வையால் தான் நான் இன்னும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு. இப்போயும் அவன் கண்ணை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் பேச பேச எனக்கு அப்படியே கண்ணீர் துளி வலிஞ்சிட்ருக்கு. அவன் அப்படியே அதை தொடச்சி விட்டு பேசிகிட்டே இருக்கான். என்னால் முடியல. ஜங்குக்மா அது இன்னும் என் மேலே கோவமாக தானே இருப்பீங்க. எனக்கு தெரியுது. என் மேலே கோவமாக இருந்தீங்கன்னா என்னை அரைஞ்சிருங்க. உன் வாயில் நீயே சொல்லிட்டல, அப்போ அரைஞ்சிடலாமா ஓயன் அப்படின்னு கையை எடுத்துகிட்டு அரைகிறதுக்காக வர்றான். அவளை அப்படியே பிடிச்சி அவளோட உதட பிடிச்சி நல்லா கடிக்கிறான். மொத்தம்லாம் கொடுக்கல இந்த தடவை. ஒயனும் அவன் கை வாங்கினதும் பயந்துருப்பா. ஆனால் அவனோட கோவத்தை இப்படி அடிச்சுலாம் காட்டக்கூடாதுன்னு அவனே நினச்சிட்டு அப்படியே ஒயனோட உதட பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். அவளுக்கு வலிக்குது, இருந்தாலும் அவள் அதை சொல்ல மாட்டேங்கிறா. ஒயன், உனக்கு நல்லா தெரியுது இவர் இப்படி பண்ணுறது வலிக்குது, லிட்ரலி கடிச்சு இழுக்கிறாரு. நேற்று நைட்டு கொடுத்த அந்த ஒரு முத்தம் கிடையாது இது டோட்டலி டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் ஒயன், அவருக்கு என் மேலே உள்ள கோவம்லாம் போகணும்ல, உனக்கு போயிடுச்சு. ஆனால் அவருக்கு உனக்கு இருந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் நீ அவர்கிட்ட கொட்டி தேய்த்துட்ட. ஆனால் அவருக்கு போகணும்ல, அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்ல. வலிக்குது தான், ஆனால் நீ காட்டிடாது அப்படின்னு வலிக்கும் போதெல்லாம் அவளோட சாரியை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிறா. ஜேகேக்கும் புரியுது அவளுக்கு வலிக்குதுன்னு. ஆனால் அவனுக்கு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவு கோவம் வருது. எவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டான் அண்ட் எவ்வளோ பேர் இவனை ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு. அண்ட் அவளுக்கு தாலி கட்டின மொமெண்ட்டையும் அப்படியே நினச்சி பார்க்குறான். அந்த கோவமெல்லாம் அப்படியே சாஃப்டாக மாறிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி மென்மையாக முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒயனுக்கு இந்த டைம் ஒரு மாதிரி ரொம்ப வார்மாக கம்ஃபர்டிங்காக இருக்குது அவன் கொடுக்குற இந்த முத்தம். அப்போ அவளும் ஜேக்குக்கு ஈக்குவலாக அப்படியே முத்தம் கொடுக்குறா. ஜேக்கேம்மா, முத்தம் கொடுக்கும்போது இப்படி தான் பேசுவாங்களாடி? என் மேலே இருந்து கோவம்லாம் குறைஞ்சிருச்சா? குறையிலையே, இன்னும் ஒரு கோவம் பாக்கி இருக்கேன். என்ன கோவம்? நேற்று நெஞ்சு மேலே படுத்திருந்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு பொண்டாட்டி. நானா கேட்டேனே, அதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. என்ன கேட்டீங்க? உண்மையை கேட்டீங்க, நான் உண்மையை சொல்லிட்டேன். வேறு என்ன வேணும்? இந்த அழகுக்கு வேறு என்ன வேணும்? குழந்தை வேணும்னு கேட்டேனே. உனக்கு ஓகேவா பொண்டாட்டி அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே 2 பேரும் அவங்களோட கான்வர்சேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி வேணும்? என்ன மாதிரி ஒருத்தி வேணுமா? ட்வின்ஸ் பெற்றுக்கலாமா? ட்வின்ஸா? அது ஒன்றா வெளியே வரும், அதுக்கெலாம் வலிக்கும்ல. 2 வெளியாக வந்துடுச்சுன்னா நீ அடுத்த தடவை இன்னும் 2 பெற்றுக்கலாம்ல. உங்களுக்கு 4 குழந்தை வேணுமா? ஐயோ, 2 வச்சு சமாளிக்கிறதுக்கே முடியல, இதில் 4 வேணுமா? ஐயோ, முக்கியமானது மறந்துட்டேனே. என்ன மறந்துட்டீங்க? பொன்னாடி ஏறி போனாடி அப்படின்னு வெளியே வேகமாக ஓடி போயிடுறான். அவள் அப்படி கண்ணை தொடச்சிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு பாந்தியாவன், ஸ்டெல்லா, நீ எவ்வளோதான் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவருக்கெலாம் நீ டிசர்வ் கிடையாதுடி. நீ என் ஃப்ரெண்ட் தான். ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அம்மா அப்பா கிட்டே போயிட்டு இவன் இந்த மாதிரி லவ் பண்ணுறான்னு நான் அவளுக்காக நின்றுருக்கணும், அவளுமே அவள் லவ்க்காக நின்றுருக்கணும். ஆனால் கோழைத்தனமாக இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டாங்கல்ல அப்படின்னு ஸ்டெல்லாவுக்கு மெசேஜ் பண்ணி உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு பண்ணி கொடுக்குறா. அப்படி வாய்ஸும் பண்ணுறா. ஸ்டெல்லா, நான் வயன், நீ நம்பர் மாற்றினியா என்னன்னு எனக்கு தெரியாது.
இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப கேவலமான வேலை பார்த்துருக்க ஸ்டெல்லா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படி ஓடி போகிறதெல்லாம் கோழைத்தனம். அதையும் நீயும் பார்த்துருக்க. உனக்கு நான் துணையாகவும் இருந்திருக்கேன். உன்னோட அப்பா அம்மா பற்றி நினச்சி பார்த்தியா? உன்னை லவ் பண்ணுற லவ்வர் எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்கள் அப்பா அம்மா முக்கியம் இல்லையா? உனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமும் அவங்க தான். நீ நல்லா இருந்து அவங்க கூட ஓடி போகிறதுக்கு காரணமும் அவங்க தான். ரொம்ப கேவலமாக பேச வச்சிடாத ஸ்டெல்லா. இப்போ மட்டும் நீங்கள் வரல, என் லைஃப் டைம் ஃபுல்லாக இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அப்படிங்கிறதையே சத்தியமாக நான் மறந்துட்டு என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவேன். நீ விட்டுட்டு போன தெரியுமா ஜங்குக்? எவ்வளோ பியூர் சோல். அவர் மாதிரி ஒருத்தர்லாம் நீ டிசர்வே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கெல்லாம். எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டெல்லா. தயவு செஞ்சு வந்துரு. அண்டு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூரிட்டியாக பேசி ஸ்டெல்லாக்கும் அனுப்புகிறா. அப்போ இந்த சைட் ஜங்குக் ஓடி போயிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு ரொம்ப இழைச்சி போயிட்டு அப்படியே வர்றான். ஐயோ பொன்னாடி, ஏன்னாடி இப்படி அழைக்குது அப்படின்னு மல்லிகைப்பூவை அவளோட தலையில் வச்சுட்டு, பா என்ன வாடை, உன் வாசம் ஆளை தூக்குதேடி, சொல்லு பார்க்கலாம். 2 குழந்தையா 1 குழந்தையா? அதை எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்? வரும்போது தான் வரும். அதுக்கெலாம் ஒரு சில வித்தை இருக்குடி. சரியான கேடியாக இருக்கீங்கங்க. சரி, கேடி வேலை பார்த்தா தானே நம்மளோட மினியேச்சர்ஸ் வரும். பார்க்கலாம் அப்படின்னு வாயினை தூக்குறான். எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாகிடுது. அப்படியே வாயினை தூக்கிட்டு போய் போட்டுட்டு இப்போ ஒன்று கேட்பேன், சொல்லணும். என்ன கேட்க போகிறீங்க? பாப்பா வந்ததும் அந்த சைடு அதுங்களுக்கு, இந்த சைடு எனக்கு. அதுங்க 2க்கும் என்ன 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 அந்த சைடு இந்த சைடா? அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது எனக்கு வேணும்ப்பா. அந்த சைடு வேணால் அதுங்களுக்கு கொடுத்துக்கோ. ஜங்குக்கா ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. நீ தான் என்னை கெட்டு போக வச்சுட்டு போலாட்டி. இப்போ சேர்ந்து கெட்டு போகலாமா அப்படின்னு 2 பேருமே அப்படியே ஒன்றாகுறாங்க. ஒன்றாகும்போது அவங்க 2 பேரோட மனசுலேயே அவ்வளோ சந்தோஷம். ஜேகே அப்படியே ஒயனுக்குள்ளே போகிறான். ஒயனுக்கும் அந்த வலியை பொறுத்துக்க முடியாமல் அவ்வளோ சத்தம் கொடுக்குறா. அப்போ ஜேகேவும் அவள் ரொம்ப ஒரு மாதிரி பொறுமையாக பார்த்து எல்லாமே பண்ணுறான். அட்லாஸ்ட் 2 பேரும் கடைசியில் ஒரு அழகான முத்தம், அந்த முத்தத்தோட ரொம்ப ஹாப்பியாக நெத்தியாக வச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிறாங்க. ஓகே பாஸ்டர்ஸ், இதோட இந்த அரேஞ்ச் மேரேஜையும் நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதில் ஒரு சில இது நான் சொல்லியிருப்பேன். லைக் ஒரு சில நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா, நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில மெசேஜஸ் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போயும் நான் அதுதான் சொல்வேன். இந்த ஒன் ஷாட்டாக மட்டும் பாருங்கள். பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். எப்பயுமேலாம் நான் ஒன் ஷாட்டில் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் இப்போ சொல்கிறேன், எத்தனை பேரை லவ் பண்ணுவீங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. அப்படி சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நீங்கள் என்றைக்குமே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கவே கூடாது. எஸ், நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா வித் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் அதுதான் சொல்லுவேன். டு பி ஃப்ரேங்க், என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் நிறையா பேர் கமிட்டட் தான். அவங்க எல்லாத்துக்குமே எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ வீட்லேயும் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ அது மாதிரி நிறையா ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை அவங்க கடந்து நிறையா அடிகள் வாங்கி நிறையா டஃப்பான டைம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் லாஸ்ட்டில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எனக்குமே என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு எடுத்தது மேலே ஹாப்பினஸ் கிடைக்காது. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், நிறைய டஃப் அந்த டைமெல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா நான் எப்படி நினச்சிப்பேன்னா, நமக்கு தான் எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா நமக்கு அந்த வேல்யூ புரிய மாட்டுதில்ல. மேபி கடவுள் அதனால தான் நமக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்கும், இதை தாண்டி தான் ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கும், அதில் இந்த பொருளையோ இந்த வேல்யூவையோ நீ ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்து இப்படி நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன். ஈவன் எதுவாக இருந்தாலும், எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அண்ட் ஸ்டடீஸில் ஒரு பொசிஷனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே எனக்கு இப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்பிக்குவேன். பிகாஸ் போன தடவை ஒரு கமெண்ட் பார்த்தேன்,
லைக் அது நான் சொல்ல விரும்பலை, பட் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து தப்பாக கன்வே ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாகவும் சொல்லிக்கிறேன். ஸோ பிடிக்கலன்னா பார்க்காதீங்கடா. அண்டு ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர்ஸ், ஐ ஹோப். அண்ட் இப்போயும் அது தாண்டா தங்க பிள்ளைங்களா சொல்லுவேன், வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்டேட்ஸ் கொடுப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் இல்லைன்னா நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்செல்லாம் வந்து லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாலாம் ரெக்கமெண்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே அது போய் ரெக்கமெண்ட் ஆகும். பிகாஸ் இதில் லேட்டாக வீடியோஸ் போட்டாலும் சரி, இந்த ஒய்டி அல்காரிதம் படி அப்படி தான். என்ன பண்ணுறது, காலேஜே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப தூக்கம் இல்லாமல் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வர்த். டு பி ஃப்ராங்க், 3 hours தான் நான் தூங்குறேன். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ப்ராஜெக்ட் வேறு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இடையில ஃபோன் பார்த்துட்டு இன்ஸ்டா பார்த்துட்டுன்னு போயிட்டுருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அந்த 3 hours ஸ்லீப்புங்கிறது கஷ்டப்பட்டால் தானே பின்னாடி ஒரு பலன், ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ என் தங்க பிள்ளைங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே நீங்களும் உங்களோட லைஃப்பில், ஸ்டடீஸில், கரியரில் எல்லாத்துலேயும் ரொம்ப சக்ஸஸாக வரணும்னு சொல்லிட்டு நானும் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே பாஸ்டோ, என் கருத்தூசி போட்டேன்னு எனக்கு தெரியல. ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கி.